அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. கருப்பசாமி கிட்ட தான் இன்னைக்கு பேச போறீங்க. அவர் எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. நற்பவி யோகிராம் சரத்குமார், ரேகா த டேரட் குயினின் அன்பான வணக்கங்கள். கருப்புசாமி கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எனர்ஜியோட கனெக்ட் ஆகணும். 2 மலர்கள் காமிக்கிறேன், அதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். எல்லோ கலர், பிங்க் கலர், 2ல் எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்துச்சா? கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைத்து, அவரோட உதவி உங்களுக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுது, எந்த மாதிரி தடங்கல்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குது, அவருடைய பிளஸ்ஸிங்ஸ், அவருடைய அருள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கவனமாக சிந்திக்க ஆரம்பிங்க. முதல்ல எல்லோ கலர், இந்த மலர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கான பதில்கள். புதுசாக அழகாக காஜும் இங்கே உங்களுக்காக காத்துட்ருக்கு. எடுத்தோன்னே ஒரு பதில் வந்திருக்கு, சொல்கிறேன். அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளை, அவர் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது அவரோட அருள். அது இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி ரீடிங்கெல்லாம் எடுக்க முடியும். இந்த வீடியோ எடுக்கணும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அதற்கான வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடைச்சது. அதுக்காக மிக்க மகிழ்ச்சி அண்ட் தேங்க்யூ. ஓ, நிறைய வந்துருக்கு. ஓகே, நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படி ஓவர்ஃப்ளோயிங் எமோஷ்னல், ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறீங்க. கண்ணிலேருந்து தண்ணீர் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. இந்த எல்லோ மலர் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தீங்க, மஞ்சள் நிறம் தேர்ந்தெடுத்தவங்களுக்கான ரீடிங் இது. கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. ஒரு இனம் புரியாத ஒரு எனர்ஜியோடு இப்போ கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அட்லீஸ்ட் எனக்கு இப்போயாவது என்னோட அழுகையையும் என்னோட சோகத்தையும் நான் யாருக்கிட்டையாவது பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு முதல்ல ஃபீல் பண்ணுறீங்க. அதுதான் உங்களோட இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு இருக்க எனர்ஜி. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக இருந்தாலும், ஒரு குரூப்பாக நிறைய பேர் இதை பார்த்தாலும், இந்த மாதிரி இமோஷ்னலாக இப்போ இருக்கவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ வந்து சேரும். அவங்களுக்கான பதில் தான் கருப்பசாமி கொடுத்துட்ருக்கார். பாருங்கள், பதில் பாருங்கள். கருப்பர் குதிரையில் வந்து எப்படி கரெக்டாக வரும் பதில். நான் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுற? உன்னை விட்டு எதுவுமே போகலை. நீ நினச்ச காரியம், அதாவது பணம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் இப்போ டக்குன்னு யோசிச்சுருக்கீங்க. என்ன நிறைய இழந்துட்டேன், என்னோட பூர்வீக சொத்து போச்சு, நான் சேர்த்து வச்சுருந்த பணமெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, நான் நம்பிக்கையோடு இருந்தது எல்லாமே வந்து என்னை விட்டு போயிடுச்சு. யாரும் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகல, அது தானாகவே அது ஏதோ ஒரு செலவு மாதிரி வந்தது. நல்ல செல்வ செழிப்போடு இருந்த, அதாவது என்னோட முன்னோர்கள் எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க. அடுத்தவர்களுக்கு நிறைய கொடுத்தே வந்த பரம்பரையில் இப்போது அதை கம்பேர் பண்ணும்போது உங்களோட லெவல் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஏன் கருப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிட்டிங்க, அதை நினச்சி இப்போது வருத்தப்படுறீங்க. அதுலேயும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்கள், உங்களோட அம்மா அப்பாவை நீங்கள் பார்க்காம விட்டதோ, அல்லது அவங்களோட கஷ்ட காலத்தில் என்னால் கூட இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி. அம்மா அப்பா மட்டும்தானா? இல்லை, சில பேர் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அல்லது உங்களோட குடும்பத்திலே நிறைய பேருக்கு நீங்கள் அண்ணனா தங்கை இந்த மாதிரி உங்களோட சிப்ளிங்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியலையே, ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரத்தில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல, எங்கன்னா என்கிட்டே வந்து இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஓகே, இந்த நெற்றிக்கண் பற்றி பேசினேன்ல, இப்போ என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா,
யார் தவறு செய்தாலும் தவறு தான். ஆனால் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு செய்யும்போது அந்த எனர்ஜியை நம்ம மாற்றுறோம். இப்போது இதற்கான நேரம் என்னென்னா, நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுக்கான நேரம். யாருக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. இப்படி அழகாக ஒரு கார்டு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இப்படி கைகளை வச்சு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, இப்படி கைகளை வச்சு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுட்டு யாருக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும் அவங்கள யோசித்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது நீங்கள் யாராவது உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் சிரம் தாழ்ந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷனை இப்போ உடனே கொண்டு வாங்க. உடனே அந்த அழுதுகிட்டே இருக்கீங்களா, அந்த எமோஷ்னல் ஆகுது இல்லையா, அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் அந்த தாட்ஸ் எல்லாம் உங்களால் இப்போ இம்மீடியட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, ஒரு குறிப்பிட்ட காலமும் உங்களுக்காக வந்திருக்கு, டைம் நேரத்தோடு வந்திருக்கு. உங்கள் வீட்டில் சுற்றி ஏதாவது அடிக்கடி ஏதாவது இந்த பாம்பு அல்லது இந்த சர்ப்பம் அல்லது வேறு ஏதாவது அனிமல்ஸ்லாம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கா? அதாவது உங்கள் உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற அனிமல்ஸ் ஏதாவது வந்துகிட்டே இருக்கா அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க இங்கே. அது மட்டும் இல்லை, சுத்தம் செய்யாத சில இடங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்கும், உங்கள் வீடு இருக்குது, அந்த வீட்டை சுற்றி காலி இடம் ஏதாவது இருந்தால் அல்லது நிறைய புல் முளைச்சிருக்கும், சுத்தம் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் அந்த இடம்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது உங்களை வீட்டை சுற்றி இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு இப்போது கைடன்ஸ், அதாவது ஒரு ஹெல்ப் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். யார்கிட்ட? கருப்பசாமி கிட்ட கேட்டுட்ருக்கோம். இப்போது அதுக்கான மெசேஜாக பார்த்தீங்க அப்படின்னா, 2 நண்பர்கள் அல்லது 2 பேர் உங்களோட வாழ்க்கையில் இனி வருவாங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. எப்போ வருவாங்க அப்படின்னா, ஜூலை மாதத்திற்கு பிறகு 2 நபர்கள் உங்களோட வாழ்க்கையில் வருவாங்க. அவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. சரி, இனி தான் வருவாங்களா, இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் யாராவது 2 மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வந்திருக்காங்களா அப்படின்னு யோசிங்க. அல்லது ஏற்கனவே உங்களோட ரிலேஷனாக, அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருந்து இவ்வளோ நாள் பேசாமல் இருந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அவங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தான் செய்ய வந்திருக்காங்க. அவர்கள் 2 பேருமே கருப்பசாமி உங்களுக்கு அமைச்ச 2 பேர். நிச்சயமாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. சூசைட் தாட்ஸு அல்லது என்னால் தாங்கவே முடியல, நான் போய் ஏதாவது செஞ்சுக்கலாமா, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரிலாம் நீங்கள் முன்னாடி யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. முன்னாடி மட்டும் இல்லை, இப்போ கூட யோசிச்சுருக்கீங்க ரீசன்ட் டைம்ஸில். இந்த மாதிரி எண்ணங்களே வரவே கூடாது அப்படின்றது தான் கருப்பசாமியோட பதில். ஏன் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா, உங்களுடைய நான் எப்போவுமே சொல்வேன், குலதெய்வத்தோட எனர்ஜி பிளாக் ஆகிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நிச்சயமாக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கணும். குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு. தைரியமாக நீங்கள் முடிவு எடுக்கணும். இப்போ இருக்க நிலைமையிலேருந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. அப்படிங்கும்போது குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அதாவது இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அல்லது இந்த விஷயத்துக்காக நான் காத்துட்ருக்கேன், எப்போ நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தால் டக்குன்னு யோசிச்சுக்கோங்க. கருப்பர்கிட்ட ஒரு மெசேஜ் எடுக்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி லெட் கோ. தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து முதல்ல எடுத்து போடுங்க. அதை எடுத்து போடும்போது நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினச்ச விஷயம். அடுத்தடுத்து உங்களுக்கு அழகான பதில் இந்த எல்லோ கலர் மலர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கான பதில் தான். குதிரையோடு வந்திருக்கு. இந்த பிக்சர் தேவைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பாருங்கள். டேக் ஆக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. முயற்சி செய்யணும். நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டீங்க. இந்த எமோஷ்னல் பிளாக்கேஜ் இருக்கவங்கெல்லாம்
எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, உங்கள் கூட பிறந்தவர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இவங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஃபேமிலியில் இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. எப்பயோ நடந்த விஷயத்த யோசிச்சு திரும்ப திரும்ப அதிலேயே வந்து ஒரு லூப்பில் அந்த எனர்ஜியில் கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கீங்க. கருப்பரோட மெசேஜ், விட்டு தள்ளிட்டு அதை விட்டு தள்ளு, தேவையில்லை அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஆக்ஷன். நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற, உன்னுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பான மாற்றத்திற்கு போகணும்னு நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டான மெசேஜ் வந்திருக்கு. ஸோ எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் 888 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதாக கிளைம் பண்ணுங்கள். இப்போது அடுத்தது பிங்க் கலர் மலர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கான பதில்கள். பிங்க் கலர் ரோஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கான கருப்பர் மெசேஜ். ஸோ முதல்ல பார்த்தவங்களுக்கு எல்லாம் எமோஷ்னல் டேமேஜ், எமோஷ்னலாக வந்து அவங்களால முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை பற்றி மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தவர்களையும் நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடிய ஆளே இல்லை நீங்கள். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா, அல்லது அடுத்தது வந்து நம்பிக்கையில் சொல்லும்போது இந்த செஞ்சால் வந்துட்டு என்ன மாதிரி பாதிப்பு வரும், இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருந்தாலும் நம்பிக்கையோடு சரி போய் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு டக்குன்னு நீங்கள் செய்யவே மாட்டீங்க. பொறுமையாக யோசிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவற விட்டுருக்கீங்க. உங்களோட கை நழுவி போயிருக்கு. அதை நினச்சி அடுத்தது வந்து ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னும் யோசிச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, கூட இருக்கவங்களுக்கு, உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் போயிட்டு ஐடியா கொடுப்பீங்க. ஐடியா கொடுத்து செய்ய நல்லா செய்ய, சூப்பராக வரும், இந்த மாதிரிலாம் வந்து நீ வந்து எப்படி நீ இம்ப்ரூவ் ஆகிக்கணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரியா? ஒரு கிங்கோட டெசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் இல்லையா? அடுத்தவர்களுக்காக தானே அப்போல்லாம் ராஜாக்கள் வந்து செய்வாங்க. அவங்களும் தானும் நல்லா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா பயந்துட்டே இருப்பீங்க. ஒரு முடிவை வந்து வேகமாக எடுக்கிறதுக்கு தயங்குவீங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம். தோண்டி பார்த்துட்டே இருப்பீங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் கருப்பர் என்ன உங்களுக்கு சொல்கிறார் அப்படின்னா, பெண் ரூபத்தில் உங்களுக்கு யார் வந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் பெண்களாக யாராவது உங்களுக்கு இனி உங்களோட வாழ்க்கையில் வராங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு உதவி தான் செய்வாங்க. அது மட்டும் அல்ல, உங்களுக்கு நல்லது மட்டுமே அவங்களால உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அந்த நல்லதை நீ சந்தேகப்படாத. அந்த பெண் ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் வர போகிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு கிரேட் பர்சனாக உங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறது, அவங்கள வந்து ஒரு தெய்வத்திற்கு இணையாக நீங்கள் வச்சு அவங்கள நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். சரியா? அவங்கள ஒரு சகோதரி மாதிரி அல்லது அம்மா மாதிரி இந்த மாதிரி ஸ்தானத்தில் அவங்கள வச்சு நீங்கள் எனக்காக உதவி செய்ய வந்திருக்கீங்க, அவங்க எதை சொன்னாலும் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் கருப்பரோட பதில். பணத்தை பற்றி யோசிச்சிங்களோ? பணம் பற்றி யோசித்த உடனே எனக்கு இங்கே பட்டர்ஃப்ளை வந்திருக்கு. பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். 3 மாதத்தில் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஒரு தொகை எதிர்பார்த்துருக்கீங்க. சரியா? இவ்வளோ பணம் எனக்கு தேவைப்படுது, என்னோட செலவுக்காக எனக்கு இது தேவைப்படுது, அத்தியாவசிய செலவுகள், அதுக்காகவே எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 3 மாதத்திற்கு
பிறகு நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து உங்கள் கையில் சேரும். பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை பற்றி யோசிச்சுட்டே இருங்க. யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. யோகிராம் சுரத்குமார் கூப்பிட்டிங்கன்னா உடனே வருவார். நீங்கள் கருப்பரை நினச்சி கருப்பரை பற்றி யோசிக்க ஆரம்பித்ததும் எங்கேருந்தாவது உங்களுக்கு ஒரு ஹார்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓ மை காட், மிராக்கிள் இதெல்லாம் பாருங்கள். சொன்னேன் இல்லையா, டக்குன்னு வந்திருக்க பாருங்கள். குதிரை தெரிஞ்சுட்டே இருக்கும் உங்களுக்கு. கருப்பரை நினச்சி கூப்பிட ஆரம்பிங்க. எப்படியாவது ஒரு குதிரை தெரியும். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. இதுதான் கருப்பர், சரியா? ஸோ தொடர்ந்து நீங்கள் ஹார்ஸ் மேஜிக் பிகின் நவ் அல்லது பட்டர்ஃப்ளை மேஜிக் பிகின் நவ் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் கேட்ட பணம் உங்களை 3 மாதத்தில் வந்து சேரும். உங்களுடைய நியாயமான செலவுகளுக்காக அந்த பணம் வந்து உங்களை வந்து சேரும். எஸ், ஓகே. ஒரு சில விஷயங்களில் தடுமாற்றம், அதே மாதிரி நம்பாமல் இருப்பீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து மேஜிக் மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. மேஜிக்னால் எப்படி யோசிப்பீங்க? டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்க, அது டக்குன்னு நடந்துருச்சு. ஸோ அப்போது அது நடந்துட்டால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. கையில் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ யோசிச்சுக்கலாம். கையில் நிறைய உங்களுக்கு பணம் இருக்குது. அந்த பணத்துலேருந்து எடுத்து அந்த செலவு செய்யும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக செய்வீங்க. ஏன்னா அந்த பணம் உங்ககிட்ட வந்ததுக்கு நீங்கள் நிறைய உழைக்கிறீங்க, நிறைய வேலை செய்கிறீங்க. ஆனால் அதற்கான ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தானே இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு பெண் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு இனி உதவி செய்ய போகிறாங்க. ஒரு கைடு மாதிரி, ஒரு கைடன்ஸ் ஏஞ்சல், கார்டியன் ஏஞ்சல் மாதிரி வரப்போகிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த கேட்ட பணம், சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கருப்பர் கொடுக்க போகிறார். அப்போ அது இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. அதை இப்போ உடனே யோசிக்க ஆரம்பிங்க. டக்குன்னு மனசில் இப்போ ஏதாவது ஒரு கேள்வி யோசிச்சுக்கோங்க. இந்த எஸ்ஆர்னோ கேள்வி மாதிரியும் யோசிக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு சிக்கலில் இப்போ மாட்டிகிட்ருக்கீங்க, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறதும் கேளுங்க. கருப்பர்கிட்ட டக்குன்னு கேட்டுருவோம். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் வந்திருக்கு. நான் சொல்கிறேன் இதெல்லாம் என்னென்னு. அடுத்து என்ன பதில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது தான். நீங்கள் ஹெல்ப்பு கேட்கணும். அதாவது சப்போர்ட், ஹெல்ப். எங்கெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும்போது நீங்கள் அதை டக்குன்னு எடுத்துக்கணும். சரியான நேரம் நீங்கள் உங்களோட சிந்தனையை மாற்றிக்கிறதுக்கு, இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற இந்த சிந்தனையை மாற்றுறதுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான டைம் இது அப்படிங்கிறது கருப்பரோட பதில். ஓகேயா? சரி, இப்போ எஸ்ஆர்னோ கார்ட்லேருந்து அடுத்து ஒரு மெயின் மெசேஜுக்கு வந்துடலாம். ஓகே, அந்த போர்க்களத்தில் போயிட்டு ரணகளத்தில் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு டயர்டாகி உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் கூட நிறைய டைம் உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாம் மெயின் ரீசன் வந்து நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செஞ்ச விஷயம்தான். தேய்பிறைக்கும் வளர்பிறைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கும் நடுவில் நாட்கள் இருக்குது. ஸோ ஒரு இத்தனை நாட்களை கடந்து போனால் தான் அடுத்தது ஒரு ஃபுல் மூன், அதாவது முழு நிலவு வரும். அடுத்தது வந்தவுடனே அதுக்கப்புறம் பிறை வந்து தேய்ந்து அதுக்கப்புறம் திரும்ப முழு நிலவாகும். அப்போ இந்த எக்கோசிஸ்டம், இந்த பிரபஞ்சம் ஆற்றல், இந்த இதுக்கே வந்து இயற்கைக்கே இவ்வளோ விஷயங்கள், மாற்றங்கள் தேவைப்படும் போது மனிதனுக்கும் மாற்றம் தேவை. அது மட்டுமல்ல, நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று தேவை. சூரியன் காலையில் வரும்னு நினச்சிட்டு தானே எந்திரிக்கிறோம், அது மாதிரி தான். ஸோ கருப்பர் உங்களுக்கு மெயினாக பிங்க் கலர் ரோஸ் தேர்ந்தெடுத்தவங்களுக்கான பதில் நம்பிக்கை. அடுத்தவர்கள் மீது வைங்க, அதுக்கு முதல்ல உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. இந்த மாதிரி கருப்பர்கிட்ட நிறைய பேச போகிறோம். தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ அப்லோட் ஆனதும். எல்லாமே ரா வீடியோஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனர்ஜி வந்து நானும் நீங்களும் ஒரு லைவாக பக்கத்தில் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.